ஹாய் கைஸ் வெல்கம் பேக். சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஐடியோ குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து படக்கு நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் எப்படி எடிட் பண்ணு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் அப்படியே கீழே போய் தருவிட்டோம் கைஸ். இப்போ நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறப்ப வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அது பிக் வந்து பண்ணாச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெசருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்குக்கு தோறும்போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எசு பட்டனை கிளிக் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரமஸோட பிஞ்சை கிளிக் போயிட்டு கீழே எசு பண்ணிங்கனாக்க சுந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிடும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் இடத்துல இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பிக் வந்து பண்ண குவாலிட்டி கம்மி இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பிள் போட்டு நம்மளுடைய பிக்குடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இப்போ அந்த 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஸோ அந்த பிக் வந்து பார்த்தா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ண ஒரு 30 ஆட் ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த மாதிரி இருந்த லோ குவாலிட்டி பிக்கு இந்த மாதிரி ஹை குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே டவுன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணி இதில் சேவ்னு இருக்கா கிளிக் பண்ணி இன்னும் 30 ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஹைட் மோஷனில் 4:5 கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக் எல்லாமே இதே சேம் இடத்துல உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். வயசு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா மனுஷங்க ஏன்னா தொண்டை ஒரு மாதிரியே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஃபஸ்ட் வந்து ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு இப்போ நம்ம ரிமனி ஆப்பில் எடிட் பண்ண அந்த பிக் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் டிசாஸ்டன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் சென்டராக வர்ற மாதிரி வந்து பார்த்தா உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வருங்க. கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நான் மெடி பண்ண இன்னொரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு என்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த சைடில் இருக்கிற 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய பிக்குக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா அது வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதில் எடிட் பண்ணுறதுனால சின்னது ஏறும். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து பண்ண ஒரு குரூப் இருக்கா ஸோ அதில் வந்து பண்ண ஒன் பண்ணால் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணால் பாதிலே வந்து பண்ணால் கட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க முடிகிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த குரூப்பை வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க இடம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் இடம் ஆனால் அந்த குரூப் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அது கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம பிக் ஆட் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருக்க இடத்துல ஒரு கேஃப் இருக்கா அந்த கேஃபுக்கு இடத்துக்கு போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க.
கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனில் பார்க்க டைம் வந்து ரெஸ்ட் நேரம். ஸோ நெக்ஸ்ட்டு கேப் போயிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கலர் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பண்ணால் 1:1 வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் லேயரை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த கேப் இருக்கிற இடத்துலையுமே நான் வந்து பண்ணாக்கா அந்த ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ கேப் இருக்கா அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்குங்க. ஸோ கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நான் தள்ளி வச்சுட்டே இருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 மினிட் கைஸ். தொண்டை ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இப்போ முடியல. ஸோ இதே மாதிரி வந்து கேப் இருக்கிற இடத்துலையுமே வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண பாருங்கள், ரிமூவபிள் எடிட் பண்ணேன். ஸோ அதில் இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் ஆகலைனாக்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த லேயரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுறப்புக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸோ அது சரி ஆடலைனாக்கா ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் வந்து லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்ம ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் யாரும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, என் பாட்டுக்கு நான் தான் புலம்பினே இருக்கேன். ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இதை பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.